இந்த பையனோட சாவை வச்சு நாம அவங்களோட கலந்துர வேண்டியதுதான். இது சரியா வருமா மாம்? ஏன் சரியா வராது? இந்த நாட்டு சென்டிமெண்ட் தெரியும்ல உனக்கு. எழுவு வீட்டுக்கு வரவங்கள யாருமே வர வேண்டான்னு தடுக்க மாட்டாங்க. சோ இதுதான் நமக்கு கரெக்டான சான்ஸ். இப்போவே நம்ம குடும்பத்தோட புறப்படுறோம். கண்ணம்மா, கண்ணம்மா ப்ளீஸ். கண்ணம்மா வாமா ப்ளீஸ். இல்லைங்க, நான் வரல. கண்ணம்மா வான்னு சொல்றல, ப்ளீஸ் வா. நான் வரல. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ப்ளீஸ் வா கண்ணம்மா. எனக்கு எனக்கு பயமா இருக்குங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் பாக்குறத பத்தி இல்ல கண்ணம்மா, நீ வந்தாதான் கரெக்டா இருக்கும். வா வா கண்ணம்மா. என்ன சித்திரவதை பண்றீங்க? நான் தான் இவன் நம்ம பையனா இருக்காதுன்னு சொல்றேன்ல. கண்டிப்பா நம்ம பையனா இருக்காது. இருந்தாலும் நாம ஒரு தடவை உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். ப்ளீஸ் கண்ணம்மா, கண்டிப்பா நம்ம பையனா இருக்காது. இருக்காது. வா. பையனா இருக்காது இல்ல, நம்ம பையனா இருக்காது. இருக்காதுங்க. வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு சின்ன பையன் பாடி ஏற்று வந்தோம்ல, அதை காட்டு. வாங்க சார். வா கண்ணம்மா, நம்ம பையனா இருக்காது. வா. ஒன்றும் இல்லை கண்ணம்மா, நான் உன் கூட இருக்கேன்ல. வா. வா கண்ணம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணம்மா. வாங்க சார். வா கண்ணம்மா. வாமா. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. நம்ம பையனா இருக்க மாட்டான். வா கண்ணம்மா. இல்லங்க, நான் வரல. ப்ளீஸ்மா வா.
நிமிஷம் கண்ணம்மா. மேடம் அது என் பையன் இல்லைங்க. அது என் பையன். இல்லை மேடம், முகம் எல்லாம் சிராஞ்சு போயிருக்கு. அதனால தான் கேட்குறேன். நீங்கள் இன்னொரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா. அது என் பையன் இல்லைன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப ஏன் சார் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல என் பையன் இல்லைன்னு. இன்னொரு குழந்தை பார்க்கறதா இருந்தாலும் அது வேதனை தானே இருக்கும். அந்த வேதனை எனக்கு ஏன் சார் நீங்க கொடுக்குறீங்க? இல்லை மேடம், நீங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸும் அந்த பையன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்காக தான் கேட்டேன். யோ, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடியா. சரிங்க சார். இல்ல இல்ல இது இது என் பையனோட ட்ரெஸ் இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேங்க, அது கண்டிப்பா நம்ம பையனா இருக்காதுன்னு. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? என் பையன் இருக்கான். எங்கேயோ இருக்கான். உயிரோட இருக்கான். என் பையன் இருக்கான். அவனை கண்டுபிடிக்க பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அழாத கண்ணம்மா, அழாத. நம்ம பையனுக்கு ஒன்றாகும். எப்படி கண்டுபிடிச்சிடலாம், நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து போலாம். ஓகே. சொல்லியா? அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். யோ, சார் வண்டியை ஓவர்டேக் பண்ணி நிறுத்து. ஓகே சார். ஏன் இன்ஸ்பெக்டர், எதுக்கு வண்டி நிறுத்துனீங்க? சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? சார், இங்க பக்கத்துல ஜெகஜால ஜெகஜோதிங்கிற ஆசிரமம் இருக்கு. அங்க சந்தேகப்படுற மாதிரி குழந்தைகளை உள்ள கூட்டு போறதாவும் வெளியில அழைச்சிட்டு வரதாவும் எங்க கான்ஸ்டபிள் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒருவேளை உங்க பையன் அந்த ஆசிரமத்தில் இருப்பானோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க ஒரு தடவை அந்த ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா. இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க போய் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. எங்க பிள்ளை இருந்தா நாங்க வரோம். இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், நான் வரேன். இன்ஸ்பெக்டர், எனக்கு நானும் வரேங்க. உடனே போய் நாம அங்க பார்க்கலாம். இல்ல கண்ணம்மா, நீ ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. அங்க ஆசிரமத்துக்கு போய் அங்கேயும் பிரபு இல்லைன்னா நீ தான் எமோஷனல் ஆவ. ப்ளீஸ். இல்லங்க, எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க.
சார் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அம்மா பிரபு நீங்க இரு வாங்க ஏய் ஓடாத நில்லுடா. சார் மன்னிச்சிருங்க சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் ஏதோ பழப்புக்காக பண்ணிட்டேன் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார் மன்னிக்கிறதா உன்னை? சார் சார் உன்ன மாதிரி மனுஷத்தன்மை இல்லாத ஆட்களை பப்ளிக்ல நிக்க வச்சு கல்லால் அடிச்சு சாவடிக்கிறேன்டா. தெரியாம பண்ணிட்டேன் சார் வாய் நீங்க மூடுடா. சொல்லுங்க சார் Arrest him right now. சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் சார் இன்னும் செய்யவே மாட்டேன் சார் சார் நீங்க விடுங்க சார் நான் பாத்துக்கிறேன். Take him out. சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் சார் போடா. வேணாம் சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் 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 உள்ள போடா. இன்ஸ்பெக்டர், பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளை முதல்ல அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. சரி சார். இந்த ஆசிரமத்தை சீல் பண்ணுங்க. ஓகே சார். சாரி இன்ஸ்பெக்டர் எமோஷன்ல உங்களை நான் எதுக்கு சொல்லிட்டேன். ஐயோ பரவாயில்ல மேடம். இட்ஸ் ஓகே. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க என் பையனை காப்பாத்திட்டீங்க. என்ன மன்னிச்சிடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம் மேடம். சும்மா விட மாட்டேன். அடி அடி பிரபு போடுமா. ஆ போடுங்க. ஆ ஆ கேட்ட தரப்பா சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. ஹே, அன்னைக்கு நடந்தது எங்களுக்குள்ள பர்சனல். நாங்க சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துக்குவோம். சொந்தக்காரங்கன்னா கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கதான் செய்யும். நீ இப்ப கேட்டை திறக்கலனா அதே மேடம் கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்க வேண்டியிருக்கும்.
என்ன மேடம் பெரிய வம்பா போச்சு, நான் போய் ஏய். கேட்டு வந்துடுறேன் மேடம். போ. என்னது இது? சாவு வீடு மாதிரி தெரியலையே. ஒருவேளை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? கழுவி எல்லாம் வர விட்டுருக்கு. பரவாயில்ல, அப்படியே இருந்தாலும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். நீ ஒப்பாரி ஸ்டார்ட் பண்ணு. ம், ம். ஆ. ம். இது பத்தல. ஆ. ஆ. ஐயோ கண்ணம்மா, உன்னே கண்ணே கண்ணன்னு வளர்த்தியே. ஐயோ, இப்படி பறி கொடுத்துட்டு நிக்கிறியே. மேடம். மனசு தாங்கல கண்ணம்மா. மேடம், என் வெளியே போங்க மனசு மேடம். தாங்கல ஐயோ, மேடம். கண்ணம்மா. சொல்ல உள்ள வந்துட்டீங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்கும் பாத்துக்கிறேன், நீ மேடம். போயா. நான் சார், சொன்னா கேள்விப்பட்டேன். கேளுங்க நாங்க சார். பார்த்துக்கிறோம் சொல்றேன்ல, போயா. ஓடி வந்துட்டேன் போ, போ. கண்ணம்மா. கண்ணம்மா. பிரபு மாலை மிஸ் பண்ணாத. ஐயோ, இவ்ளோ சொந்த பந்தம் இருந்தும் இப்படி அனாதையா ஆயிட்டியே கண்ணம்மா. பிரபு அவுட். என்ன இது? உள்ள யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் அழுதா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ கண்ட்ரி பண்ணு. போதும் விளையாடு. சூப்பர். கண்ணம்மா, என்னடி இப்படி ஆயிடுச்சு? உனக்கு இந்த நிலைமை வரணுமாடி? ஏய் பிரபு, என்ன இது அழுவுற சவுண்ட் கேக்குது? அடி பிரபு, போட்டுமா? தவம் இருந்து பெத்தியே, இப்படி மாயமா மறைஞ்சிச்சேடி. நீங்களா? எதுக்கு இங்க வந்தீங்க? கேக்குறல, எந்த முகத்தை வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க? எதுக்காக ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? மணிகண்டன், இவங்களே உள்ள விட்டீங்க? மேடம், நான் சொன்னேன் மேடம். சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க மேடம்.